இங்க இருக்கக்கூடிய மக்கள் 5000க்கு மேற்பட்ட மக்கள், பெரும்பாலானவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நான் இந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் துன்பமோ என்னால வந்தது கிடையாது. 96 2002 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்துல ஒரு வியாபார இடத்துல, அதே மாதிரி 2016 இடத்துல என்னுடைய கட்சியினுடைய நிதிக்காகவோ வளர்ச்சிக்காகவோ ஒரு வியாபார இடத்துல ஒரு 1000 ரூபாய் கூட வசூல். ஆனால் நான் 96 2001 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்துல அன்னைக்கு திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சியின் போது நாடார் சமுதாயத்தால் ஏறக்குறைய 50-60 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது மெர்கண்டைல் வங்கி. அந்த மெர்கண்டைல் வங்கியை சிவசங்கரன் என்பவர் சிங்கப்பூர் சுற்றி சார்ந்தவர். அந்த சிவசங்கர் அதை கைப்பற்றிட்டார். தமிழ்நாட்டில் நாடார் சமுதாய மக்கள் போராடுகிறார். முரசொலி மாறன் சிவசங்கரனுக்கு சப்போர்ட். ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டில் சரத்குமாருடைய தலைமையில போராட்டம் நடக்குது. கதிரவனுடைய அதிபர் ராமச்சந்திர ஆயத்தன் கூப்பிட்டு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் மெர்கண்டைல் வங்கியை மீட்பதற்கு சட்டமன்றத்திலும் போர்க்குரல் கொடுத்தது புதிய தமிழர் கட்சி, நான் மட்டும்தான். அதே போல வெளிப்படையாக புதிய தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதனால நாங்கள் எங்க லத்தி சாதெல்லாம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் தவிர தமாக மட்டும்தான் எதிர்கட்சி. அதுக்கு பிறகு புதிய தமிழ் தான் எதிர்கட்சி. எனவே ஒற்றை ஆளாக நின்று நான் மெர்கண்டைல் வங்கிக்கு ஆதரவாக போராடினேன். அதே போல கராத்தே செல்வின் படுகொலையின் போது எல்லாரும் ரவுடின்னு சொன்னாங்க. அவருடைய விசாரணைக்கு சிபிஐ, அவருடைய மரணத்துக்கு சிபிஐ கேட்டது நான் தான் கேட்டேன். அதே போல 2013-16 வரையிலும் சென்னை விமான நிலையம் காமராஜர் டெர்மினல், அண்ணா டெர்மினல் 2 பேர் காமராஜர் பெயரை மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டது அதிமுக. அப்ப 2 பேர் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக சரத்குமாரும் கருணாவூர் நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர். இது இந்த தீர்மானம் வருவது சரத்குமார் வரல, கருணாவூர் நாராயணன் அவர் பின்பெஞ்சில் அவர் பேசாம உட்கார்ந்தார். எந்த காரணத்தை கொண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை விமானத்திலிருந்து மாற்றக்கூடாது என்று குரல் கொடுத்தவன் நான். இதெல்லாம் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தின் மக்களுக்கு தெரியவில்லை என்பது எனக்கு மன கஷ்டமா இருக்குது. ஏன் புதியமுத்தூர் எல்லாம் பேசுறேன்னா, இது இந்த புதியமுத்தூரில் இருந்து இந்த கருத்துக்கள் தமிழ்நாட்டில் ஒட்டப்படாத சட்டமன்றத்தில் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும்.